ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்போ சேனலுங்க. என்னோட சேனல் பக்கத்துக்கு ரொம்பவே நன்றிங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் மனசு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்க கருத்தை வந்துட்டு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலோட பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுங்கள். சரிங்க, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம பார்க்கும்போது இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்குதுங்க. இது வந்து இப்போ ஒரு 10-15 காலமாக பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சொட்டு நீர் பாசனம் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சொட்டு நீர் பாசனம் எந்தளவுக்கு விவசாயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன அப்படின்னாக்க சொட்டு நீர் பாசனம் வரதுக்கு முன்னாடி வாய்க்கால், அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு வரிசையாக ஒரு தென்னை இருக்குது, ஒரு 15 தென்னை இருக்குது அப்படின்னாக்க அந்த 15 தென்னை நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு வாய்க்கால் போட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த கரை கட்டுறோம், இந்த கரை இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டான ஒரு வாய்க்கால் போட்டு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க தண்ணி விடுவோங்க. இப்போ ஒரு தோராயமாக வந்து 15 தென்னை வந்துட்டு நம்ம ஒரு 10,000 லிட்டர் டேங்க் வச்சுருக்கோம். அந்த 10,000 லிட்டர் டேங்க்லேருந்து நம்ம ஒரு 5,000 to 6,000 லிட்டர் டேங்க் தண்ணி வந்து நம்ம விடணுக்கு. இப்போ அப்படி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க வேஸ்டேஜஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இந்த தென்னை மரத்துக்கு தேவை, அதாவது இப்போ இந்த ஒரு தென்னை மரம் இருக்குன்னா இந்த ஒரு தென்னை மரத்துக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்க ட்ரிப் ஹவுஸ் மூலிமா பார்த்திங்கனாக்கா இந்த பர்டிகுலர் இந்த இதுக்கு மட்டும் தென்னை மரத்துக்கு மட்டும் கொடுக்க முடியுதுங்க. இதுவே நம்ம தண்ணி விடுறோம் அப்படின்னாக்கா நடுவில் போகும்போது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜஸ் இருக்கும், மண் உரியும், அந்த அப்புறம் வந்துட்டு அந்த பாஸ் ஆகிங் டைமு நிறையாவே இருக்குதுங்க இதில். அப்புறம் அந்த பாஸ் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி புல்லுலாம் இருக்குது, தண்ணிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா புல்லுலாம் இருக்கும், அந்த புல்லும் வந்துட்டு சேர்ந்து எடுத்துக்கும். பட் இப்போ பார்த்திங்கனாக்கா கரை கட்டி நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு ட்ரிப் ஹவுஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதாவது அந்தந்த தென்னை மரத்துக்கு அந்தந்த இடத்துல இருக்க தென்னை மரத்துக்கு அந்தந்த இடத்துல மட்டுமே தண்ணி பாஞ்சு நேரத்தையும் மிச்சம் பண்ணுது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா தண்ணியும் நிறைய வந்து சேவ் ஆகுதுங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு மெக்கானிசம் தான். இது எப்படி வருது, எப்படி சிஸ்டம் வேலை செய்யுது அப்படின்னாக்க, சொட்டு நீர் பாசனம் எப்படி வந்துட்டு காமனாக வேலை செய்யுது அப்படின்னாக்க, இது ஒரு தோட்டத்தில் இருக்க கிணறு. இந்த கிணத்துலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு மோட்டரை போட்டு ஒரு 5 HP மோட்டரோ இல்லை 7 HP மோட்டரோ போட்டு நம்ம இதை வந்து மேலே பம்ப் பண்ணி மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அதாவது ட்ரிப் இரிகேஷனோட ஃபில்ட்ருக்கு வந்துடுதுங்க. ஃபில்ட்ரு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இதுதான் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்ட்ரு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வாட்டரில் இருக்கிற அழுக்கு சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். ஃபில்ட்ரு பண்ணி நேராக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க லைன் ஜங்ஷனுக்கு, இதுதான் அந்த ஜங்ஷனு, கேட் வால் இங்கே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்க நம்ம கேட் வால் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க ட்ரிப் இரிகேஷன், அதாவது மெயின் ஜங்ஷனுக்கு, அதாவது ஒரு மெயின் லைனில் போகும். அந்த மெயின் லைன்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து இந்த மாதிரி சப்போஸ் இடத்துக்கு போகிறோம், நம்ம சப்ளைன் இடத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். இந்த சப்ளைன் எடுத்துகிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டு தேவைங்கிற இடத்துக்குலாம் வந்துட்டு கரெக்டாக அப்படி கொடுத்துக்கலாங்க. சரிங்க, விவசாயத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது மனசில் கருத்து இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.